ஒரு பசுமையான கிராமத்தில் அருண் வருண் என்ற இரு நண்பர்கள். வருண் விவசாயத்தை நேசித்தான். அருண் விரைவான பணத்தை நேசித்தான். காலம் அவர்களை எப்படி மாற்றியது என்பதை பார்ப்போம். தன் தந்தையின் நிலத்தை விற்றுவிட்டு நகரத்திற்கு புறப்பட்டான் அருண். வருண் அவனை தடுக்க முயன்றான். வருண், முட்டாளாக இருக்காதே. இந்த வெயிலிலும் சேற்றிலும் வேலை செய்து நீ எதை சாதிக்கப் போகிறாய்? நான் நகரத்திற்கு போய் பெரிய தொழிற்சாலை தொடங்கி சொகுசு காரில் வரப்போகிறேன். அப்போது பார், இந்த ஊரே என் காலடியில் இருக்கும். அருண், உழைப்பால் வரும் பணம்தான் நிம்மதி தரும். குறுக்கு வழி ஆபத்தானது. இந்த மண் நம்மை என்றுமே கைவிடாது. யோசித்து பார். உன் அறிவுரை உன்னோடு இருக்கட்டும். உழைத்து ஓடாய் போவதை விட மூளையை பயன்படுத்தி முன்னேறுவதே சிறப்பு. போய் வருகிறேன். 5 வருஷம் ஓடி போச்சு. அருண் நகரத்துல ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி பெரிய ஆளாக்கிட்டதா ஊருக்குள்ள பேச்சு. ஒரு நாள் சாயங்காலம் வருண் தன்னோட தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கருப்பு கலர் கார் புழுதியை கிளப்பிக்கிட்டு வந்து நிக்குது. அதுல இருந்து அருண் பந்தாவா இறங்குறான். என்ன வரணும்? எப்படி இருக்க? அன்னைக்கு பார்த்த அதே அழுக்கு வேட்டி, அதே கசங்கன சட்டை. 5 வருஷமாச்சு, நீ இன்னும் மாறவே இல்லையா? வா அருண், ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ என்னடானா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட. காரெல்லாம் பயங்கரமா இருக்கு. நகரத்துல தொழிலெல்லாம் எப்படி போகுது? தொழிலை பத்தி உனக்கு சொன்னா புரியவா போகுது? ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கிற காசு நீ வருஷம் முழுக்க இந்த மண்ணை கலர்னாலும் வராது. அன்னைக்கே சொன்னேன்ல, என் பேச்சை கேட்டு நகரத்துக்கு வந்திருந்தா இன்னைக்கு நீயும் என்ன மாதிரி ஒரு சீமானா இருந்திருக்கலாம். ஆனா நீ தான் இந்த மொட்டைப்பாறையையும் முள்ளு செடியையும் கட்டிக்கிட்டு அழுவுற. எனக்கு இதுவே நிம்மதி தாரும். கை நிறைய காசு வரதை விட வயிறு நிறைய சாப்பாடும் மனசு நிறைய நிம்மதியும் இந்த மண்ணு எனக்கு கொடுக்குது. அது போதும். நிம்மதியா? வெறும் வயிற்றுல நிம்மதியை வச்சு என்ன பண்ணுவேன்? சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த தோப்பை சுற்றி நான் ஒரு பெரிய உல்லாச விடுதி கட்ட போகிறேன். உன்னோட இந்த 2 ஏக்கர் நிலத்தையும் என்கிட்ட வித்துடு. நீ கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு பணத்தை உன் முகத்தில் வீசுற. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மீதி காலத்தை நிம்மதியாக அனுபவி. அருண், இது நம்ம தாத்தா கஷ்டப்பட்டு வளர்த்த தோப்பு. ஒவ்வொரு மரமும் என் பிள்ளைங்க மாதிரி. இதை வித்துட்டு வர காசுல எனக்கு ஒரு பிடி சோறு கூட இறங்காதுரா. பணத்துக்காக பெத்தவங்களை விப்பியா நீ? டேய், ரொம்ப பேசாத. காசுன்னு வந்துட்டா சொந்தம் வந்தாலாம் 2வது தான். நீயா கொடுத்தா உனக்கு மரியாதை, இல்லைன்னா வேற வழியில எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு சொல்லு, அப்புறம் வருத்தப்படாத. மிரட்ரி அருண், நம்ம நட்புக்கு நீ கொடுக்குற மரியாதை இவ்வளவுதானா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், கிளம்பு. அருண் அங்கிருந்து கோபமா கிளம்புனாலும் அவன் மனசுல வஞ்சகம் குடிக்கொண்டுச்சு. நேர் வழியில நிலம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் வருணை தெருவுக்கு கொண்டு வர ஒரு சதி திட்டத்தை தீட்டினான். அருண் ஒரு தந்திரமான கணக்காயரை சந்திக்கிறான். ஐயா, அந்த வருண் பய நிலம் எனக்கு வேணும். அவன் அப்பா காலத்துல ஏதோ சின்னதா கடன் வாங்கியிருக்காருன்னு ஒரு பேச்சு உண்டு. அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன தம்பி, ஒரு போலி பத்திரத்தை தயார் பண்ணிடலாம். வட்டி குட்டி போட்டு அது பல கோடியா வளர்ந்துருச்சுன்னு ஒரு கணக்கை காட்டி நிலத்தை ஜப்தி பண்ற மாதிரி மிரட்டுவோம். கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அவன் பயந்துருவான். அதேதான், அவனுக்கு கோர்ட்டு வாசலே தெரியாது. இந்த பணத்தை வச்சுக்கோ, வேலையை சூப்பரா முடி. அவன் என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும். வருண் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அதை படிச்சு பார்த்த வருண் இடிஞ்சு போயிட்டான். அடப்பாவுமே, அப்பா 1 லட்சம் ரூபாய் கடை வாங்கினதுக்கு இப்போ 2 கோடி கட்டணுமா? இது எப்படி சாத்தியம்? இது கண்டிப்பா அந்த அருணோட வேலையா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய துரோகத்தை அவன் பண்ணுவான்னு நினைக்கலையே. வருண் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய நாள் நெருங்கிருச்சு. அருண் வெற்றி களிப்புல தன் கார்ல வந்து இறங்குறான். ஆனா அதே நேரத்துல அவன் போன் விடாம அடிக்குது. நகரத்துல இருந்து அவனோட மேனேஜர் பயந்து போய் பேசுறான். ஹலோ சார், ஓடிடுங்க சார். நம்ம கம்பெனியில பண்ணின தில்லுமுல்லை எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு. போலீஸ் நம்ம ஆபீஸை சீல் வச்சுட்டாங்க. நீங்க முதலீடு பண்ணின எல்லா பணமும் காலி. உங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் முடக்கிட்டாங்க சார். என்னடா சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி தானே எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட 1 பைசா கூட இல்லையா? என் கார், என் வீடு எல்லாம் என்னாச்சு? எல்லாமே போச்சு சார். ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியாச்சு. இப்போ உங்களை தான் தேடிட்டு வர்றாங்க. நீங்க எங்கேயாவது ஒரிஞ்சுக்கோங்க. அருண் பதட்டத்துல இருக்கும் போதே ஊர் பஞ்சாயத்து கூடுது. வருணோட நிலத்தை பறிக்க அருண் கொண்டு வந்த அந்த போலி பத்திரத்தை பத்தி விசாரணை நடக்குது.
அப்போ அந்த தந்திரமான கணக்காயர் வர்றாரு. அருண், இந்த நோட்டீஸ் படி பார்த்தா வருண் அப்பாவோட கடன் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா வருண் இத நம்ப மாட்டேங்கிறான். கணக்காயர் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, உண்மையே சொல்லிடுறேன். அருண் எனக்கு பெரிய தொகை தரதா சொல்லி இந்த ஆவணத்தை ரெடி பண்ண சொன்னான். இப்போ அருணே தெருவுக்கு வந்துட்டான். அவன்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவனுக்காக நான் ஏன் பொய் சொல்லணும்? வருண் அப்பா எந்த கடனும் வாங்கல. இது முழுக்க முழுக்க போய். அடப்பாவமே, இவ்வளவு பெரிய துரோகியா இந்த அருண்? கூட பிறந்த தம்பி மாதிரி பழகின வருணுக்கே இப்படி பண்ணிட்டானே. அருண், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்க ஊர் மகனையே ஏமாத்த பாப்பே? உன் கர்வமும் காசும் இன்னைக்கு உன்னை கைவிட்டுடுச்சு. இப்போவே இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா மக்கள் கையில நீ செத்தே. எல்லாரும் அருணை துரத்துறாங்க. கார் இல்ல, காசு இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க ஒருத்தரும் இல்ல. வாழ்க்கையே வெறுத்து போன அருண் ஊர் எல்லையில இருக்கிற ஆற்றங்கரையில போய் நிக்கிறான். ஆத்துல இறங்கிடாத. வருண், என்னை விட்டுட்டா. உனக்கு துரோகம் பண்ணினேன். என் கர்வத்தால எல்லாரையும் கேவலமா பேசினேன். இன்னைக்கு பிச்சைக்காரனா நிக்கிறேன். எனக்கு வாழ தகுதி இல்லடா. டேய், முட்டாள்தனமா பேசாத. காசு வரும் போகுண்டா, ஆனா உசுறு போனா வருமா? நகரத்துல நீ பார்த்தது வாழ்க்கை இல்ல, அது ஒரு கனவு. இப்போ கலைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த மண்ணு உன்னை துரத்தாதுடா. நாம 2 பேரும் சேர்ந்து பழையபடி இந்த தோப்புல வேலை பார்ப்போம். உனக்கு மனசே இல்லையா வருண்? உன் நிலத்தை பறிக்க பார்த்தவனுக்கு சோறு போடுறேன்னு சொல்ற. நான் செஞ்ச பாவத்துக்கு உன்னை எப்படி நேருக்கு நேர் பார்ப்பேன்? தவறு உணர்ந்தாலே பாதி பாவம் போயிடும் அருண். வா, போய் குளிச்சுட்டு வா. அம்மா உனக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு உழைப்பு பெருசான்னு கேட்டல, இப்ப வா, அது எவ்வளவு பெரிய நிம்மதி கொடுக்குதுன்னு உனக்கு காட்டுறேன். அருண் தன் கர்வத்தை தூக்கி போட்டுட்டு வருணோட சேர்ந்து மண்ணுல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சான். சில வருஷத்துல அந்த தோப்பு இன்னும் பெருசா வளர்ந்து ஊருக்கே முன்னுதாரணமாய் இருந்துச்சு. ஆடம்பரத்துல கிடைக்காத உண்மையான மகிழ்ச்சி நேர்மையான உழைப்புலையும் நட்புக்கு கொடுக்கற மதிப்புலையும் இருக்குன்னு அருண் முழுசா புரிஞ்சுக்கிட்டான்.